ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆனந்தியும் குணவந்தியும் அவங்க தறிப்பற்றிக்கு வராங்க, கூடவே அவங்க அப்பாவும் வராங்க. இப்போ இந்த போட்டி நடத்துகிறவங்கள்ட்ட பணம் கட்டினதுனால மறுபடியும் அந்த கிட் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த அதுக்குண்டான மெட்டீரியல் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ அவங்க அப்பா வந்து அதெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அவங்கள்ட்ட எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ அவங்க தறியை நெய்யறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஏற்கனவே இருக்கிறது தான் எரிஞ்சு போச்சு இல்லை, அதை நமக்கு தான் தெரியுமே கதை, பழைய கதை என்ன நடந்துச்சின்ட்டு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இவங்க நல்லபடியாக சந்தோஷமாக இங்கே நெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா வந்து அவரும் சாமி கும்பிட்டு சீக்கிரமாக எல்லாம் நெய்ய ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா இன்பா வந்துடுறாங்க. ஏன் இவ்வளோ லேட்டு, ஏன் மாமா வரல, அதில் டிசைனில் ஏன் மூஞ்சி இல்லை அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் சண்டையை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க மாமா குமரனோட மாமா கேசவன் இருக்காங்கல்ல, அவங்க தான் இப்போ நூல் மாற்றி வச்சுட்டாங்கல்ல, பச்சை கலருக்கு பதில் ஆரஞ்சு கலர் மாற்றி வச்சுட்டாங்கல்ல, அதை வந்து பார்க்காம வந்து பார்த்தோம்னா இன்பா எடுத்து வச்சு நெய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ குமரன் வந்துடுறாங்க. அவங்ககிட்ட வந்து சத்தம் போடுறாங்க, ஏன் மூஞ்சி ஏன் இல்லை அப்படின்னு. இந்த மாதிரி நான் நினச்சிக்கிட்டு வரைஞ்சேன், அதில் இது வந்துருச்சுப்பா, கோச்சிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து அந்த நூல் போட்டு எல்லாம் நெய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ தான் பார்த்தா குமரன் வந்து நூலை பார்த்துடுறாரு. இந்த மாதிரி ஒரு நூல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசி இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா லேட் ஆகிடும் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கோவப்பட்டு பேசுகிறாரு. இதெல்லாம் பார்த்தா அவங்க கேசவன் மாமா கேட்டுக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் போய் அதை செல்விக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. அவங்களாம் ஒரு பக்கத்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ நைட்டெல்லாம் உட்காந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் இப்போ கோட்டி வந்து ரேடியோலாம் எடுத்து வந்து பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு நைட்டு வேலை பார்த்து சீக்கிரமாக இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்போ இன்பா வந்து குமரனை நினச்சி லைட்டாக அப்படி ரொமான்ஸ் சாங்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேர் நல்லபடியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க அப்பா, அதாவது ஆனந்தியோட அப்பா டீ எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவங்க தூங்காமல் நல்லபடியாக வேலை பார்க்கணும்னு சொல்லி இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. மொத்தத்தில் 2 பேருமே டே அண்ட் நைட்டு நல்லா வேலை பார்த்து சீக்கிரமாக அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லி அப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கத்து பார்த்தா கோட்டியெல்லாம் தூங்கிடுறாங்க. குமரனும் இன்பாவும் நல்லபடியாக அதை செஞ்சு முடிச்சிடுறாங்க. சூப்பராக டிசைன் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஆனந்தி வந்து அவங்க அப்பாவை நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கப்பான்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் நல்லபடியாக செஞ்சு முடிக்க போகிற நேரத்தில் பார்த்தா ஃபோன் அடிக்குது. 2-3 தடவை கட் பண்ணுறாங்க. அப்புறமே அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. யாருன்னு பார்த்தா வீரா ஃபோன் பண்ணி இப்போ ஆனந்தி கிட்ட ரொம்ப வேகமாக வேலை பார்த்துட்டு இருக்கியாட்டிருக்கு, என்ன பண்ணாலும் உன்னால் இதில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனந்தி வந்து நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உனக்கு ஒரு நான் ட்விஸ்ட்டு கொடுக்க போகிறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே அப்படி ஒரு ட்விஸ்டிங்காக பேசிட்டு கடைசியில் பார்த்தா நீ என்ன பண்ணாலும் நீ ஜெயிக்க முடியாது, நாளைக்கு உனக்கு ஒரு இது காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அது என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீ யோசிச்சுக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனந்தியும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் கொஞ்சம் சஸ்பென்ஸாக தான் முடிச்சிருக்காங்க. என்ன மாதிரி டார்ச்சர் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. மொத்தத்தில் பார்த்தோம்னா ஒரு பக்கத்து குமரன் நல்லபடியாக எல்லாம் நெஞ்சு முடிச்சிட்டாரு. இந்த பக்கத்து பார்த்தோம்னா ஆனந்தி அந்த வேலையை நல்லபடியாக முடிச்சிட்டாங்க. இப்போ எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ போட்டியில் ஜெயிக்க விடாமல் அடுத்து என்னெல்லாம் வில்லத்தனம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் ஸ்டோரி எப்படி இருக்க போகுதுங்கிறத ப்ரோமோ பார்த்து நம்ம கெஸ் பண்ணி பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.